ஐ வெல்கம் யூ டு மை சேனல் அறிவோம் ஆன்மீக நாமம். இன்றைக்கி நம்ம ஆருத்ர தரிசனத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மொழியில் திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரத்துக்கு வடமொழியில் ஆருத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த ஆருத்ரா அப்படிங்கிற பெயர் வந்ததற்கு காரணம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திர நன்னாளில் எல்லா சிவாலயங்களையுமே ஆருத்ர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட்டா பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆருத்ரா அன்னைக்கு சிவனை தரிசித்தாலே பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆருத்ர தரிசனம் பார்த்தால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வியாக்கிரபாத முனிவர் அப்படிங்கிறவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானுடைய திரு நடனத்தை நாங்கள் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வழிபட்டாங்க. அவர்களுக்காக திரு நடனத்தை நிகழ்த்திய நிகழ்வு தான் என்ன அப்படின்னா ஆருத்ர தரிசனம். சிவபெருமானுக்கு பஞ்ச சபைகள் உண்டு, நமக்கு தெரியும். அதில் திருவாலங்காடு ரத்ன சபை, சிதம்பரம் கனக சபை, மதுரை வெள்ளி சபை, திருநெல்வேலி தாமிர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை, இந்த 5 சபையிலையுமே ஆருத்ர தரிசன விழா ரொம்ப கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆகவே ஈஸ்வரோட நட்சத்திரமான திருவாதிரை, அதுவும் இந்த மார்கழி திருவாதிரை திருநாளில் நம்ம சிவாலயம் சென்று எல்லாம் வல்ல நடராஜ பெருமானை தரிசிப்போம். அளவில்லாத ஆனந்தத்தை அடைவோம். மண்ணாதி பூதனோடு விண்ணாதி அண்டம் நீ மறை 4 அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் 2 நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவ நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழு நாயிரகங்கள் 9 நீ எந்த புவனங்கள் பெற்றவனும் நீ என்னறிய ஜீவ கோடிகளேன்ற அப்பனே என் குறைகள் யார் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வளநடராஜனே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வளநடராஜனே. நன்றி, வணக்கம்.